பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தால் கழுவ பெற்று தெய்வீக அன்பில் நிலைத்திருக்கும் உங்கள் அனைவரையும் டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக சந்திப்பதில் மகிழ்வு கொள்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகின்றார் என்கின்ற சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருப்பாடல்கள் அதிகாரம் 115 வசனம் 12 இவ்விதமாய் சொல்கின்றது. ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகின்றார், அவர் தம் ஆசியை அளிப்பார் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம் வாழ்வில் காணக்கூடிய சூழ்நிலைகளில், துன்பத்தில், துயரத்தில், கலக்கத்தில், வேதனையில் நாம் இவ்விதமாய் சொல்லிவிடுகின்றோம். ஏசாயா 49 வசனம் 14 படி, சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நிகழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறார் என்று சொல்லி நாம் பல நிலைகளிலே நம்முடைய வேண்டுதல்கள் தாமதமாகின்ற பொழுது இவ்விதமாய் எண்ணங்கள் நமக்குள் வருகின்றது. ஆனால் ஆண்டவரோ நமக்கென்று நல்வாழ்வின் திட்டத்தை தான் நமக்கு வைத்திருக்கின்றார். எரேமியா அதிகாரம் 29 வசனம் 11 படி, ஆண்டவர் நமக்கு நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி வேறு திட்டங்கள் அல்ல. எந்நாளிலும் கடவுள் நமக்கு நல்வாழ்வின் திட்டத்தையே கொடுக்கின்றார், கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. அது நல்வாழ்வின் ஆசீர்வாதத்திற்குரிய திட்டம். அவரோடு நாம் இணைந்து பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் நம்மை நினைவு கூர்ந்து ஏற்ற காலத்தில் அனைத்தையும் செய்து முடிக்கின்றார். என் நேரத்திலும் கடவுள் தாமதித்து நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் அல்ல. ஏற்ற காலத்தில் நம் வாழ்க்கையில் சகலவற்றையும் செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவர். ஒரு நாளும் நம்மை தாமதப்படுத்தாமல் அதனதன் காலத்தில் அதனதன் நேரத்தில் சகல நிலைகளிலும் நம்மை கண்ணோக்கி ஆசீர்வதிக்கின்றார். என் நாளிலும் கூட நம்மை உள்ளங்கையில் பொறித்து வைத்து நம்முடைய நினைவுகளெல்லாம் அவர் முன் எந்நாளிலும் இருக்கின்றது. ஒரு நாளும் நம்மை கைவிடாமல் நம்மை கண்ணின் மணி போல் காத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இந்நாளிலும் கூட நம்மை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பதற்காய் நம்மை அழைத்திருக்கின்றார் என்கிற தெய்வீக சிந்தனையோடு நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே, இறைவா, எங்களை நினைவு கூர்ந்து அப்பா இந்த வேளையிலே பெயராக குடும்பமாக எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நிலைகளிலும் உம்முடைய திருமுக ஒளி எங்கள் மீது ஒளிரச் செய்து எங்களை ஆசீர்வதித்து தெய்வீக பாதுகாப்பை கொடுத்து அமைதியை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற தெய்வமே, அப்பா இந்த இறை செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவ்விதமான தெய்வீக ஆசியை தொடர்ந்து கொடுத்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.